என் அருமை பிள்ளையே, இந்த அமைதியான நள்ளிரவு வேளையில் இந்த வீடியோவை நீ தற்செயலாக திறந்து பார்க்கவில்லை. உனது கலங்கிய மனதை ஆற்றுவதற்காகவே நான் உன்னை இந்த நேரத்தில் இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். கடந்த சில நாட்களாக நீ பட்டு வரும் வேதனைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் இந்த இரவில் நீ அடைந்த ஒடுக்குதல்களையும் நான் என் கண்களால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எதை நினைத்து பெருமூச்சு விட்டாயோ அந்த தடை இன்றுடன் முற்றிலுமாக உடையப் போகிறது. உன்னை தேடி ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தி மிக துரிதமாக வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த வீடியோவை இடையில் நிறுத்தாமல் ஒரு தந்தையின் மடியில் அமர்வது போல முழுமையாக கேள். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். நீ கடந்த காலங்களில் எவ்வளவோ முயன்று பார்த்தாய். உன்னுடைய முழு உழைப்பையும் வியர்வையையும் அந்த காரியத்திற்காக சிந்தினாய். ஆனால் எல்லாவற்றிலும் உனக்கு ஏமாற்றமும் எதிர்பாராத தடைகளும் மட்டுமே பரிசாக கிடைத்தன. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? எனக்கு வரவேண்டிய நல்ல காரியங்கள் ஏன் கை நழுவி போகின்றன என்று நீ நள்ளிரவில் தனியாக உட்கார்ந்து அழுது புலம்பிய அந்த தருணங்கள் என் நெஞ்சை உருக்குகின்றன. மனிதர்கள் உன்னை தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். உன்னுடைய திறமையை முடக்கவும் உன்னை மற்றவர்கள் முன்னால் தலைகுனியச் செய்யவும் பல சூழ்ச்சிகளைச் செய்தார்கள். ஆனா பிள்ளையே, மனிதர்களின் குறுகிய திட்டங்களை விட உனக்காக நான் தீட்டியிருக்கும் கிருபையின் திட்டங்கள் மிக பெரியவை. உனக்காக நான் திறந்திருக்கும் வாசலை எந்த மனிதனும் எந்த தீய சக்தியாலும் அடைக்க முடியாது. இன்றிலிருந்து உனது சூழ்நிலை தாறுமாறாக மாறப்போகிறது. உன்னை தாழ்த்தி பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லோரும் உன் உயர்வை நேரில் கண்டு வியந்து நிற்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல கடிதம் அல்லது அந்த நற்செய்தி உன்னை வந்து சேரும் நேரம் இதுதான். இனி எதை குறித்தும் கவலைப்பட்டு உனது மனதை சுமைப்படுத்திக் கொள்ளாதே. உனது அத்தனை பாரங்களையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு இந்த நிமிடம் முதல் அமைதியாக இரு. உனது பாரங்களை நான் சுமக்கிறேன். நீ எனது சமாதானத்தை சுமந்து கொள். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் மனம் எவ்வளவு இலகுவாக மாறப்போகிறது என்பதை உன்னுடைய ஆன்மாவால் நீ உணர்வாய். இந்த சிறிய வினாடி முதல் உனக்கான அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. உன்னை உறைந்து போகச் செய்த அந்த பயத்தை இப்போது முற்றிலுமாக உதறிவிட்டு ஒரு புதிய தைரியத்தோடு படுக்கைக்குச் செல். என்னை சார்ந்து கொள்ளும் உன்னை சுற்றிலும் என் பலமான தெய்வீக கவசம் பாதுகாப்பாக இருக்கும். உனது இருண்ட வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் இதோ அழகாக பிறக்கத் தொடங்கிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள், உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள், உன்னை தனிமைப்படுத்தியவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வந்து உன் ஆதரவை கேட்கும் ஒரு காலத்தை நான் உருவாக்குவேன். உனது உழைப்புக்குரிய பலன் எங்கு முடங்கி போய் கிடந்தாலும் அது சரியான நேரத்தில் வட்டியும் முதலுமாக உன்னை வந்து சேரும்படி நான் வழியை உண்டாக்குவேன். இப்போது உனது கண்களை அப்படியே மூடிக்கொண்டு ஒரு கணம் என்னை உன் அருகில் கற்பனை செய்து கொள். உன்னை சுற்றியிருந்த அத்தனை கவலைகளும் கடன் தொல்லைகளும் இப்போது காற்றோடு காற்றாக பறந்து விட்டதாக எண்ணிக்கொள். இனி உனது வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. ஒரு புதிய வெற்றியும் மாறாத நிம்மதியும் உன்னை தேடி இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை காலம் உன்னை அழிப்பதற்காக உன்னை தேடி வரவில்லை. மாறாக உன்னை இன்னும் ஆழமான விசுவாசமுள்ளவனாகவும் அசைக்க முடியாத உறுதியானவனாகவும் மாற்றுவதற்காகவே நான் உன்னை இந்த பாதையில் நடத்தினேன். இனி உனது கண்களுக்கு முன்பாக நடக்கப் போகும் ஆச்சரியமான காரியங்களைக் கண்டு நீயே வியந்து நிற்பாய். எத்தனையோ பேர் உன்னை வழி நடத்துவதாகச் சொல்லிவிட்டு வழிகாட்டத் தெரியாமல் உன்னை நடுவழியில் தனி ஆளாக விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நடுவழியில் கைவிட மாட்டேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்னஞ்சிறு அடியிலும் என் கண்ணும் இரக்கமும் உன்னோடே கூடவே இருக்கும். நீ பட்ட அவமானங்களும் அவதூறுகளும்
உன்னை சோர்ந்து போகச் செய்திருக்கலாம். ஆனால் அதே மனிதர்கள் உன் முன்பு கை கட்டிக்கொண்டு உன்னை மதிப்புடன் பார்க்கும்படியான ஒரு உன்னத உயர்வை நான் உனக்கு வழங்குவேன். உனது குடும்பத்தில் பல நாட்களாக அமைதி இல்லாமல் இருக்கலாம். நிம்மதி தேடி நீயும் உனது குடும்பமும் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். அந்த சோகமான நிலை இந்த இரவோடு முடிவுக்கு வருகிறது. உனது இல்லத்தில் இதுவரை நிம்மதியை கெடுத்த கடன் தொல்லைகள் மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் யாவும் தூள் தூளாக விலகிப் போகும். ஒரு புதிய பொருளாதார பிரசன்னம் உன்னை தேடி வந்து உன் வீட்டை நிரப்பி வழியும். உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி நீ இனி ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்களை மிகவும் பாதுகாப்பான உன்னதமான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். உனது உடல் ஆரோக்கியம் குன்றியிருக்கும் வேளையிலும் உனது மனபாரத்தால் முற்றிலும் சோர்வுற்றிருக்கும் வேளையிலும் நான் உனது பலமாக இருந்து உன்னை தாங்கிக் கொள்வேன். எதை குறித்தும் இனி நீ அச்சப்படத் தேவையில்லை. நீ என்னிடம் கண்ணீரோடு செய்த அத்தனை பிரார்த்தனைகளும் எவையும் வீண் போகாது. ஒவ்வொன்றும் மிகச் சரியான நேரத்தில் பலன் தந்து உன்னை மகிழ்விக்கும். இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நிமிடம் முதல் உனது ஆன்மாவிற்குள் ஒரு புதிய தெம்பும் சொல்ல முடியாத நிம்மதியும் ஊடுருவுவதை உன்னால் தெளிவாக உணர முடியும். எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையுடன் இந்த இரவை கடந்து செல். உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்துள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் காலம் இதுவே. முற்றிலும் அமைதியாக இரு. எனது தெய்வீக பிரசன்னம் உன்னை சுற்றிலும் எப்போதும் அரணாக சூழ்ந்திருக்கும். உனது கண்ணீரை என் கைகளால் நான் துடைத்து விட்டேன். இனி உனது வாழ்நாளில் சந்தோஷமும் சிரிப்பும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். கடந்த காலங்களில் நீ இழந்த அத்தனை வாய்ப்புகளுக்கும் சேர்த்து இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உன்னை எள்ளி நகையாடியவர்கள் உன் முன்னே தலைகுனிந்து நிற்பதை உன் கண்கள் காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனது உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் நீ தனித்து தவித்த கணங்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த நள்ளிரவு வேளையிலேயே விடிவு காலம் பிறந்துவிட்டது. உன்னுடைய குடும்பத்தில் நீண்ட காலமாக நிலவிய குழப்பங்களும் சண்டைகளும் நீங்கி ஒரு அமைதியான சூழ்நிலை மெல்ல மலரும். உனது வாழ்க்கையின் வறண்ட நிலத்தில் ஒரு புதிய ஜீவ ஊற்று பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல உனது பொருளாதார தடைகள் முற்றிலுமாக உடையும். உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளின் பார்வையும் பொறாமை கொண்டவர்களின் நாவுகளும் உன்னை எந்த விதத்திலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய தெய்வீக கவசம் உன்னை எந்த தீங்கிலும் இருந்து எப்போதும் பாதுகாக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உனது இலக்கை நோக்கி ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் இந்த இரவில் ஓய்வெடுக்கச் செல். உனது எதிர்காலம் மிகச் சிறப்பாகவும் நிம்மதியாகவும் மாறுவதை இந்த வினாடியிலிருந்து நீ கண்கூடாக அனுபவிக்கத் தொடங்குவாய். உனது கண்ணீர் அத்தனையும் முழுமையாக துடைக்கப்பட்டுவிட்டன. உன்னை தேடி வந்துள்ள இந்த நற்செய்தி உனது வாழ்வின் மிகச்சிறந்த திருப்புமுனையாகவும் அஸ்திவாரமாகவும் அமையும். தொடர்ந்து என்னில் மட்டும் முழு நம்பிக்கை வைத்து நான் காட்டும் வழியிலேயே நடந்து வா. உனக்குரிய அனைத்து நன்மைகளையும் நான் எந்தவித தாமதமும் இன்றி உன் கைகளில் சேர்ப்பேன். அமைதியாகவும் உறுதியாகவும் உனது இந்த இரவை தொடங்கு. உனது வெற்றி இந்த வினாடியிலேயே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இந்த உலகம் உன்னை வீழ்த்த நினைத்த போதெல்லாம் நான் உன்னை என் கைகளில் ஏந்தி தாங்கி பிடித்திருந்தேன் என்பதை நீ பிற்காலத்தில் உணர்ந்து ஆச்சரியப்படுவாய். உனது கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பலன் கொடுக்கும் காலம் இதுவே. எங்கு திரும்பினாலும் உனக்கு நன்மைகள் மட்டுமே வந்து குவியும். உனது வாழ்வில் உள்ள அத்தனை இருளையும் அகற்றி ஒரு புதிய பொன்னான ஒளியை நான் இன்று உன் இதயத்தில் ஏற்றுவேன். பயமின்றி தூங்கச் செல். உனது இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தருவது இந்த தந்தையின் முழு பொறுப்பு. உனது வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழிநடத்த நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் சிறு துளி கூட அச்சப்பட தேவையில்லை. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உனது உண்மையான நேர்மையான உழைப்பு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டதாக நீ வருந்தலாம்.
ஆனால் உனது அறைக்குள் நீ சிந்திய ஒவ்வொரு வியர்வையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உனக்குச் சேர வேண்டிய மரியாதையும் புகழும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்வேன். உனது வாழ்வில் இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் லாபமாக மாற்றிக் கொடுக்கும் வல்லமை இன்று முதல் உனக்கு உண்டு. உனது மனம் சோர்வடையும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை உன் நெஞ்சில் நினைத்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தாங்குகிறேன் என்ற அந்த உண்மை உனக்கு மிகப்பெரிய தெம்பை தரும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உனக்கு தேவையான அற்புதங்களை நிகழ்த்த நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். உனது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே இப்போது எனக்கு தேவை. தொடர்ந்து என்னை பற்றிக்கொள். உனது வாழ்க்கையில் இனிமேல் இருள் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஒளி மட்டுமே வழி எங்கும் நிறைந்திருக்கும். உனது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் ஏற்கனவே செவிமடுத்து விட்டேன். அதற்கான பதிலை நீ மிக விரைவில் உன் கண்களால் நேரில் காண்பாய். கலங்காதே என் செல்லப்பிள்ளையே, உனது விடியல் இதோ முழுமையாகத் தொடங்கிவிட்டது. இந்த நள்ளிரவு வேளையிலும் உனது கண்களில் கண்ணீரோடு படுக்கையில் தவித்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் பார்க்கிறேன். உனது தனிமையைப் போக்க என் கரங்களை உன்னை நோக்கி நீட்டுகிறேன். உனது நெஞ்சை அடைத்திருக்கும் அத்தனை பாரங்களும் இப்போதே என் கைகளில் இறக்கி வைக்கப்படுவதை உன் ஆன்மாவால் நீ உணர்வாய். இந்த இரவோடு உனது கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உனது வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் அந்த பெரிய அற்புதத்தை வரவேற்பதற்காக உன் முழு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக கமெண்ட் பகுதியில் ஆமேன் என்று எழுது. உனது அந்த ஒற்றை சொல்லும் உனது கண்ணீரும் எனக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. இனி எதை குறித்தும் கலங்காமல் என் சமாதானத்தோடு அமைதியாக தூங்கச் செல். உனக்கான விடிவு காலம் இதோ மலர்ந்து விட்டது என் அருமை பிள்ளையே.